மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. திங்கள் பிறையுடன் கங்கை நதியுடன் ஈசன் உருவம் நெஞ்சில் நிறையும். மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. பார்க்கடலில் அன்று எழுந்த நஞ்செடுத்து உண்டவனே, பார்வதிக்கு தன்னுடலில் பாதியினை தந்தவனே. பூத்ததொரு புன்னகையால் திரிபுரத்தை எரித்தவனே, நான் முகனின் தலைகளிலே ஒன்றை கிள்ளி எடுத்தவனே. ஈசா இரு கண் மூடி நின்றாலே மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. வீசியதால் மன்மதனை எரித்தவனே, மோகினியின் வடிவினிலே அசுரன் தன்னை அழித்தவனே. என்றும் 16 என மார்க்கண்டனை காத்தவனே, தஞ்சமென ஓடி வரும் தொண்டர்களின் காவலனே. எங்கும் உயிர்களின் இயக்கத்தில் இருப்பவரே, சர்வேஸ்வரா. இரு கண் மூடி நின்றாலே மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. திங்கள் பிறையுடன் கங்கை நதியுடன் ஈசன் உருவம் நெஞ்சில் நிறையும். மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. மனமெங்கும் சிவமயமே, இனி இல்லை ஒரு பயமே. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் மதுரையிலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கீழடி கிராமத்தில் 18 சித்தர்கள் திருக்கோவில் உலக அமைதிக்காகவும் உலக சேமத்திற்காகவும் சித்தர்களுக்கென்று தனி கோவிலாக அமைக்கப்பட்டுள்ளது. கோவிலின் சிறப்பு என்னவென்றால், கோவில் அமைந்துள்ள இடம் தொல்லியல் துறையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பழைய மதுரை என்று சொல்லக்கூடிய இதிகாச புராணத்தில் குந்தி தேவி சதுர்வேத மங்கலம் என்று அழைக்கப்பட்டு, பின்பு கிரீடபுரம் என்று அழைக்கப்பட்டு, இன்று கீழடி என்று அழைக்கப்படுகின்றது. குந்தி தேவியும் பஞ்ச பாண்டவர்களும் ஒரு வருடம் அந்நியாவாசம் செய்த ஊர். ராமர் இலங்கையிலிருந்து சீதையை மீட்டிட்டு வந்து தங்கியிருந்த ஊர்.
இப்படி பல பெருமைகளை கொண்ட இந்த வாணிப நகரமான கீழடியில் மதுரை பெரியார் நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் கீழடி என்ற மதுரை வழியாக செல்லும் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மிக அருகில் 18 சித்தர்கள் திருக்கோவில் அமையப்பட்டுள்ளது. இக்கோவிலில் அகத்தியரை மையமாக கொண்டு மச்சமுனி, கமலமுனி, இடைக்காடர், தன்வந்திரி, போகர், புலிப்பாணி, சுந்தரானந்தர், கருவூரார் மற்றும் 18 சித்தர்கள் தனித்தனி கருவறையாக கோபுர கலசம் அமைத்து பொதுமக்கள் சிறப்பு வழிபாட்டுக்காக அமையப்பட்டுள்ளது. மற்றும் எண்ணிலடங்கா சித்தர்கள் தாயாக போற்றக்கூடிய பாலாம்பிகை அம்மனுக்கு தனி கருவறை அமையப்பட்டுள்ளது. தென் தமிழகத்தின் மிகப்பெரிய சித்தராக விளங்கக்கூடிய கட்டிக்குளம் சூட்டுக்கோள் மாயாண்டி சித்தர் எங்களது சர்க்குருவுமான மாயாண்டி சித்தர் அவர்களுக்கு தனி கருவறை அமையப்பட்டுள்ளது. மற்றும் எண்ணிலடங்கா சித்தர்களும் மகான்களும் ரிஷிகளும் யோகிகளும் சிலைகளும் இங்கே நிறுவப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்த ஆன்மீக பெரியவர்களின் சிலைகளும் நிறுவப்பட்டு கோவில் சிறப்பு வழிபாட்டுக்காக அமையப்பட்டுள்ளது. சத்குரு காட்டிய சத்தியலிங்கம் தற்பரமே அது தத்துவலிங்கம். பொற்சபையாடிய புண்ணியலிங்கம் சிற்சபையே அது சிற்பரலிங்கம். நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. சோமநாதராய் தோன்றிய லிங்கம் சொர்க்கபுரீஸ்வர சுந்தரலிங்கம். அற்புதம் அருளிய ஆதவலிங்கம் சோமநாதரே ஜோதிர்லிங்கம். நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஸ்ரீசைலம் வாழ் சேத்திரலிங்கம் ஜெயமருளும் குருநேத்திரலிங்கம். பூரண தத்துவ சாத்திரலிங்கம் புண்ணிய தேக பாத்திரலிங்கம். நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. ஆந்திர மாநில மண்ணிடலிங்கம் சாந்தி தரும் சிவ சத்தியலிங்கம். மல்லிகார்ஜுனர் மாதவலிங்கம் ஸ்ரீசைலம் தான் ஜோதிர்லிங்கம். நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. பிரியனே வாகை லிங்கம் மகாகாளனே மாகுருலிங்கம். மந்திர தந்திர யந்திர லிங்கம் சந்திர சூரிய சுந்தரலிங்கம். நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. உலகம் காக்கும் சித்தகலிங்கம் உஜ்ஜைனில் வாழ் உத்தமலிங்கம். மாதவமணியே மலரே லிங்கம் மகாகாளேஸ்வர ஜோதிர்லிங்கம். நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய.
பிரணவப்பதி வாழ் ஓங்காரலிங்கம் பிரம்மத்தவமே சங்கரலிங்கம் பிரளயமூர்த்தியே சிவமே லிங்கம் பிறவாயிரவா நெறியே லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய இந்தூர் வாழும் இந்திரலிங்கம் சந்தன குங்கும சாஸ்வதலிங்கம் வந்தனமே குருவாசகலிங்கம் ஓங்காளேஸ்வர ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பரமபதம் தரும் பவித்ரலிங்கம் திரையம்பகேஸ்வர தேவனிலிங்கம் தேவசபாபதி தெய்வமிலிங்கம் தேவமனோகர தேசிகலிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நாசிக் நகரில் நடமிடும் லிங்கம் வாசிக்கலையாய் வளரும் லிங்கம் பூசித்திட புகழ் நல்கிடும் லிங்கம் திரையம்பகேஸ்வர ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய யாகமாய் தோன்றிய லிங்கம் லோக நன்மையாய் மாறிய லிங்கம் வேகமெங்கும் ஒளி ஊறிய லிங்கம் நாகநாதனே ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஆகம வேத புராணிக லிங்கம் சாம அதர்வண மந்திரலிங்கம் சாம்ப சதா சிவ சத்தியலிங்கம் நாகேஸ்வர ஸ்ரீ ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய வாழ் கற்பகலிங்கம் காசி கஷேத்திர காரணலிங்கம் அன்னபுரீஸ்வர அற்புதலிங்கம் வாரணாசி வாழ் வாழ்வேலிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ஜென்ம பாவமும் தீர்க்கும் லிங்கம் சர்வநாசமும் போக்கும் லிங்கம் வெற்றி வெற்றியாய் சேர்க்கும் லிங்கம் விஸ்வநாத ஸ்ரீ ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பிறவி பிணியை மாற்றும் லிங்கம் உறவு சுமையை போக்கும் லிங்கம் மரவுரி தாங்கிய மாதவலிங்கம் வைத்தியநாதனே வேல்விழி லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய எல்லா நோயும் போக்கிய லிங்கம் எல்லா உலகும் ஆக்கிய லிங்கம் எல்லா புகழும் தேக்கிய லிங்கம் வைத்தியநாத ஸ்ரீ ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய
செய்வினை தீர்த்த புராதன லிங்கம் ராம ராம ஸ்ரீ பூஜித லிங்கம் ரம்ய மனோகர பொற்பத லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய ராமச்சந்திரனை கட்டிய லிங்கம் ராம திருப்புகழ் ஒட்டிய லிங்கம் ராம ராம ஸ்ரீராமனே லிங்கம் ராமேஸ்வர ஸ்ரீ ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய எழுவகை பிறப்பு போக்கிய லிங்கம் அறுசுவை தன்னை மாற்றிய லிங்கம் ஐம்பெரும் பூதம் ஆகிய லிங்கம் நால்வகை வேத வினோதன லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய மும்மலமாயை தீர்க்கிற லிங்கம் இருவினை தன்னை மாய்க்கிற லிங்கம் ஒன்றென சிவ சிவ ஓம் சிவலிங்கம் குஷ்மேஸ்வர ஸ்ரீ ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய வெண்மையில் விளைகிற பொன்மணி லிங்கம் கருமையுள் உலவிடும் கண்மணி லிங்கம் செம்மையுள் ஆடிடும் சீர்பத லிங்கம் பசுமையில் பரவிடும் பசுபதி லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய மங்கள மஞ்சளில் மலர்கிற லிங்கம் ஐவண்ணத்தோடு அமர்கிற லிங்கம் ஐவண்ணத்திரு அழகே லிங்கம் பீமசங்கரா ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய தக்கதிமி நர்த்தன தாமிரலிங்கம் பளபள என ஒளிர் பொன்மணி லிங்கம் மாணிக்க மரகத வைடூரிய லிங்கம் காணிக்க ஏற்றிடு வைரமே லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய பனிமலை வாழ்கிற பரமனை லிங்கம் பரமகுணாகர அமரனை லிங்கம் கேள்வி கலை தரும் சாஸ்வத லிங்கம் கேதாரீஸ்வர ஜோதிர்லிங்கம் நம சிவாய ஓம் நம சிவாய 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 கோவிலில் வழிபடும் முறை சித்தர்கள் என்றாலே அமைதி மௌனம் என்று பொருள். சித் என்றாலே உலகத்தில் உள்ள அத்தனையும் அடங்கியது என்று பொருள். சித்தர்களுக்கு நெய் விளக்கு ஏற்றி பஞ்சகவிய என்றால் பிரபஞ்சம் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சபூதங்களால் ஆனது. அதே பஞ்சபூதங்களை உள்ளடக்கிய கோமாதா விலிருந்து கிடைக்கும் சாணம், கோமியம், பால், தயிர் என்று சொல்லக்கூடிய நெய் 5 மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட பஞ்சகவிய விளக்கை ஏற்றி நமது வாழ்வில் உள்ள கர்மங்களை துடைத்து நவகிரகத்தினால் வர்ற தோஷங்களை நிவர்த்தி செய்து நம் வாழ்வில் பின்வரும்
கஷ்டங்களை நீக்கிக் கொள்ள சித்தர்களை வழிபடும் முறையாக கூறப்பட்டுள்ளோம். சித்தர்கள் நாம் பிறந்து கரு முதல் திருவரை, அதாவது இறக்கும் வரை நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி குளிக்கணும், குளிக்கக்கூடாது, சாப்பிடுற முறை, தூங்குற முறை, பிரபஞ்சம், நிலம், நீர், காற்று, ஆகம், நெருப்பு பற்றிய தத்துவங்கள், வானவியல், எண்ணியல், மருத்துவம், மாந்திரீகம், இப்படி நம்ம வாழ்க்கையில இருக்க அத்தனை விஷயங்களையும் நுண்ணியமாக கணித்து நமக்கு எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று வலியுறுத்துள்ளார். சித்தர்களுக்குரிய முறையை பின்பற்றினாலே வாழ்வியலில் கஷ்டங்கள் அகலும். சித்தர்கள் கோவில், ஜீவசமாதி, சித்தர்கள் இருப்பிடம் சென்று தரிசனம் செய்தாலே போதும், வாழ்வில் அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி துன்பங்களை அகற்றி இன்பங்களை பெறலாம். இந்த கோவிலில் சிறப்பு என்னவென்றால் 2015 பூமி பூஜை செய்து 2024 இன்று வரை ஒவ்வொரு நாளும் காலை 8 மணி முதல் 10 மணி வரை அதற்குள் ஒன்றோ அல்லது இரண்டோ கருட பகவான் தினந்தோறும் மேலே வட்டமடிக்கும் காட்சி மிக 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 சிறப்பு. அதனால் இந்த கோவிலில் சக்திகள் அதிகமாக இருப்பதை உணர்த்துகின்றனர். ஒவ்வொரு மக்களும் இங்கே வந்து தன் வாழ்வில் உள்ள துன்பங்களை அகற்றி இன்பங்களை பெறுமாறு அழைக்கின்றோம். கோவிலுக்கு வரும் வழி மதுரை பெரியார் நிலையத்திலிருந்து 13 கிலோமீட்டர் தொலைவில் கீழடி கிராமத்துக்கு வரலாம். மாட்டுத்தாவணி பஸ் நிலையத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் வரலாம். சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில் இருந்தும் பஸ் வசதி உண்டு. மதுரை விரகனூர் ரிங் ரோட்டில் இருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமையப்பட்டுள்ளது. கோவிலில் சிறப்பு வழிபாடு, பொதுமக்கள் அவர்களே கொண்டு வரும் பொருட்களை பூஜை புனஸ்காரம் செய்யலாம் என்பதையும் கூறி அனைத்து மக்களும் இந்த கோவிலுக்கு வந்து சித்தர்களின் அருளாசி பெற, வாழ்வில் உள்ள துன்பங்களை அகற்றி இன்பங்களை பெற அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம்.